ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆகஸ்ட் 19 ஒரு வீடியோ சொல்லலாம்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லை, நான் தாத்தாவோட வாழ்ந்த நாளை மறுபடியும் மீண்டும் நினைவு கூறனால டெய்லி நினச்சாலும் இன்றைக்கி ஒரு மெயினான நாள். நான் மார்னிங்கே எல்லாம் பண்ணிட்டேன். அதனால் தான் நான் ஒரு தம்பிக்கு தான் வாங்கி கொடுத்தேன். நம்மளோட தூவி பணியாளர் சின்ன வயசுக்காரவங்க அவங்களுக்கு நான் சாப்பாடு காலையே நான் வீட்லேயே செஞ்சு அதை வச்சே கொடுத்துட்டேன். டிஃபன் கொடுத்துட்டு குழம்பு கொடுத்துட்டோம். மதியானத்துக்கு சாதம் செய்யலை அப்படின்னு சொல்லி குழம்பு மட்டும் கொடுத்து டிஃபன் சாப்பிட வச்சுட்டேன். அடுத்தது ஒரு வயசான பாட்டி வாரப்பொழி விற்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் எத்தனையோ பேர் நம்மள்கிட்ட தானாக காசு கேட்குறாங்க. ஆனால் அவங்க கையில் வாரப்பொருள் இருக்குது. எனக்கு ஆனால் வீட்டில் நிறைய வாரப்பொருள் நான் இங்கே பக்கத்தில் மட்டை இருக்கிறதுனால நாங்களே வீட்டில் சீவிப்போம். அவங்க வாரப்பொருள் விற்கலன்னே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் தான் தம்பி தான் பணம் 10 ரூபாய் கொடுத்துட்டாரு. பரவாயில்ல, அது ஒரு திருப்தியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்தாட்ட போகணும், பாட்டிக்கிட்ட போகணும். அம்மா ஏற்கனவே போயிட்டாங்க. பாட்டிக்கு தேவையான மாவு நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அவங்க கேழ்வரகு களி கிண்டி கொடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அது ஒத்து வரல. வெறும் கேழ்வரகுனா அது ஒத்து வரல. அதனால் தானியம் எல்லாமே கலந்த தானியம் வாங்கி அரைச்சி எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இட்லி மாவு. அவங்களுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். தோசை ஊற்ற தெரியாதவங்களுக்கு இட்லினா ஊற்றிப்பாங்க, தோசை ஊற்ற தெரியாதவங்களுக்கு. அதனால் தோசை மாவுக்கு இப்போ காலைல அரைச்ச மாவு இது. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சட்னியோட பொடி தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்களா, பொடி எடுத்துக்கிட்டாச்சு, இட்லி பொடி. வேறு நாங்கள் தம்பி கடையில் வாங்கின மாலை நான் சொல்லியிருக்கேன். RSM கடையில் பங்கலடிக்கிட்ட பூக்கடையில் வாங்கின மாலை, ரோஸ் மிளகு பன்னீர் சேர்ந்து கட்டின மாலை தான் அது. வேறு கருவாட்டு குழம்பு பிடிக்குன்னு சொன்னோன்னா அதில் கருவாட்டு குழம்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கவிச்சு சாப்பிடக்கூடாதுனால நாளைக்கு காலைல பாட்டி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கருவாட்டு குழம்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. ஒரு கிளம்பலாமா? பழம் வாங்கணும், வேஷ்டி துண்டு வாங்கணும், வாங்கி கிளம்பிடுவோம். பார்த்தீங்கன்னா நேற்று காடை முட்டை வேணும்னு சொன்னால் பாப்பா சிக்கன் வாங்க போகும்போது, சரி இப்போ திடீர்னு சொன்னால் பட்டாத்ததெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்களாம்மா, அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வரும்போது நம்ம வாங்கிப்போன்னு சொன்னால், சரி அவள் ஆசை நிறைவேறணும்ல, அவளோட கொள்ளு பாட்டி தானே, நல்லா அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் பாட்டிக்கு. தாத்தாவுக்கு கேஸ் அடுப்பு பற்ற வைக்க தெரியாதுன்றதுனால விறகடுப்பு தான் இருக்குது. அம்மா இப்போ தான் சுழியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவுக்கு சுழிய முடிக்கணும், வடை எடுத்துட்டாங்க. மறக்க முடியாத இந்த இடம் பாப்பா மாதிரி. அதான் நான் 3rd தானே நான் இங்கேருந்து பாண்டக்குள்ளேருந்து நான் அங்கே போனேன் பாமணிக்கு. அப்பா தஞ்சாவூரில் ஒர்க் பண்ணதுனால அக்காவும் அண்ணனும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பஸ்ஸில் ட்ராவல் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அம்மா இங்கேருந்து எங்களை அங்கே பாண்டக்குடியிலேருந்து பாமணி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேருந்து மன்னார்குடி பக்கம்னு சொல்லிட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சனிமலைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இடத்துல நடவு முதல் போடுவாங்களே, இந்த இடத்துல தான் நான் நட்டேன். இது வரைக்கும் சேர் இருக்கும். தாத்தா தூக்கிட்டு இங்கே நிற்க வச்சுட்டு இந்த இடத்துல சாமி கும்பிட்டு இந்த இடத்துலலாம் நான் நட்டிருக்கேன். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த செஞ்சது. விதை தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே நின்று தூக்கிப்பாங்க, இந்த இடத்துல தூக்கிப்பாங்க, விதையை மட்டும் கையில் கொடுப்பாங்க. இங்கே நின்று இப்போல்லாம் தூணுது, வெறுந்தரையை பார்த்து நம்ம தூர மாதிரி ஒரு ஞாபகம் செஞ்சுக்க வேண்டியதாக, வேறு வழி இல்லை. இந்த இடத்துல இன்னும் விதை நல்லா தூங்கியிருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இருக்குது பாருங்களா, இதில் ஐஸ் போகும். அந்த பெட்டியில் சைக்கிளில் வச்சு கட்டி கொண்டுட்டு போவாங்க, அந்த ஐஸ் போகும். அப்போலாம் பார்த்தோம்னா 10 பைசா 15 பைசா தான் ஐஸு. அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்புறம் இன்னொன்று மறக்க முடியாத நிகழ்வுன்னா கூத்தாங்களூர்னாலே புரோட்டா ஞாபகம் எல்லாருக்கும் வரும். முஸ்லீம் ஏரியா இல்லை, கூத்தாங்களூரில் புரோட்டா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல உட்காருங்க மாடி பாப்பா, உட்காந்து வச்சு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல உட்காந்து அவங்க இங்கெல்லாம் அவங்கெல்லாம் தூக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மூடியில் வச்சு பரோட்டா அந்த மூடியில் வாளி மூடியில் அந்த தூக்கு மூடியில் வச்சு சால்னை நிறையா ஊற்றி சாப்பிட்ருக்கோம். இங்கெல்லாம் உட்காந்து அதான் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்களாம் அந்த சந்தோஷத்துலாம் போய் அந்த இடத்த போய் பார்த்துருவாங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம டவுனுக்கு போனாலும் பேசிக் எங்கேயாச்சும் நம்ம கிராமத்தில் இருந்துருப்போம், அது மாதிரி பண்ணலாம். அந்த புளிய மரத்தை மேலே புளிய மரத்தை அந்த புளிய மரம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில்
இங்கே அந்த நடவு செய்யும் போது அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அந்த புளியாங்காய் பிஞ்சு இருக்கும்ல, அதை வந்து புட்டு போட்டு அந்த வாளி முடியிலேயே புட்டு போட்டுட்டு இங்கே தான் வாக்கியம் இருக்கே தண்ணி ஓடும், அதில் வாளி முடியை கிளவிட்டு அந்த பிஞ்சு புளியாங்காய் பிச்சு போட்டுட்டு பட்டை மிளகாய் இருக்குல்ல, அதில் நாங்கள் வீட்டிலேருந்தே நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். அந்த பட்டை மிளகாய் வந்து அதுக்குள்ளே போட்டு பழையது ஆத்தாவுக்கு பழையது கொண்டு வரோமா, அதில் கல் உப்பு இருக்கும். அப்போல்லாம் சால்ட் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. கல் உப்பு அதில் போட்டு அந்த மூடியில் அப்படி குலுக்கி உட்காந்து சாப்பிட்டேங்க. அவங்களாம் இருக்குது அங்கே பாய்ஸ் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நல்லா கிட்ட போக முடியல. இன்னமும் அந்த வேர்வையெல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. அவங்க போக மாட்டேங்கிறாங்க, அங்கேயே உட்காந்துருக்காங்க. முடிஞ்சால் அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். நல்லா இருக்கா இடம்லாம்? நல்லா இருக்கா? இங்கே பெரிய கஷ்டம் என்னென்னா அது ஃபுல்லும் வயல் தான். அந்த வீடெல்லாம் தெரியுது பாருங்களேன், எல்லா வயலும் எல்லாமே ஃப்ளாட் போட்டாங்க. பாதி இது ஃபுல்லாக அந்த எண்டு நான் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வர வரைக்கும் வயல் தான். இப்போ எல்லாமே ஃப்ளாட்டாக மாறிடுச்சு. வருங்காலத்தில் இதுவும் ஃப்ளாட்டாக மாறிடும் போல். இப்போ நான் இருந்த போதெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதெல்லாம் கொல்லை கிடையாது, இது ஃபுல்லாக தடல் தான். நல்லாயிருக்கும். நெல் இங்கே விளையிறத வந்து நாங்கள் இங்கே தான் காய வச்சுப்பாங்க, காய வச்சு மூட்டை கட்டுவாங்க. தூத்துறது அப்போல்லாம் வந்து மாடு வச்சு தான் அடிப்பாங்க. நெல்லை கல்லை வச்சு அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தூத்துவாங்க. எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும். அந்த கட்டை கூட இருக்குது பாருங்களேன். நீ வாங்கிட்டு இந்த கட்டையை காமிங்க. அந்த கட்டை தெரியுது பாருங்களேன். அந்த கட்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். அதில் தான் நாங்கள் நெல்லெல்லாம் காய போட்டு அடிக்கிறது. இப்போ எல்லாம் மரம் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. வெறும் தரையாக தான் இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக மரம் வச்சு வேலி போட்டிருக்காங்க. ஃபோட்டோ நாங்கள் உட்காந்துக்கிறோம். இங்கே ஃபோட்டோ எப்படி இப்போ முதல் போடுற மாரி போட மடியில் போடாத. நீயும் முதல் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி உட்காந்து சமோசா சாப்பிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டீ சமோசா வடை வாங்குவாங்கள, அப்போ சமோசா சாப்பிட்ருக்கேன். எனக்கு ஆனால் அப்போதே சமோசாலாம் பிடிக்காது. வடை தான் நான் உளுந்து வடை வாங்கிட்டு வருவாங்க தாத்தா. பாக்கி எல்லோரும் வேலை செய்வாங்களா, அவங்களுக்கெல்லாம் சமோசா வாங்கிட்டு வருவாங்க. அந்த சமோசாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அந்த டேஸ்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, டேஸ்ட்டு மாறல. ப்ரான்ஸ் வளர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறது. இருந்தாலும் ஒரு சமோசா நான் இன்னும் ஃபுல்லும் சாப்பிட்டதே கிடையாது. பாப்பா ஸ்கேட்டிங் கிளாஸ் கூட ஷேர் பண்ணுவாங்க. பேரண்ட்டு வாங்கி தரும்போது சமோசா மட்டும் சாப்பிட மாட்டேன். இந்த இடம் தான் உட்காந்து சமோசா சாப்பிட்ட இடம். நீங்களும் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த பல இடத்த போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது. மழை தூர வேற ஆரம்பிச்சிருச்சு. பாப்பா ஏதோ ஒரு செடி அப்படி தான் தட்டினா அந்த ஸ்மெல்லு வருது நல்லா. ஆனால் நல்லா இருக்குது, பச்சை வாசம் அடிக்குது. என்ன செடின்னு தெரியல, பருத்தி வயலின்னு நினைக்கிறேன். அது இலையை தட்ட ஆரம்பிச்சோன்னே வாசம் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. மரம் பாருங்க செமையாக இருக்கு பாருங்களா. மேகம் கார் மேகம் சூழ்ந்து விட்டது. மழை தூரவில்லது. இந்த வழியில் போனோம்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆடிய மாதம் தைய மாதங்கள்லாம் பரிகாரம் பண்ணுவாங்களா, ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க. சாரி திருராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது வழியில் தான் போவாங்க. போயிருக்கோம். அப்போல்லாம் நாங்கள் நடந்து தான் போவோம். அப்போல்லாம் வண்டியெல்லாம் கிடையாதுல, பஸ்ஸும் கிடையாது, நடந்தே போவோம் பாட்டி வீட்டிலேருந்து. சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு பிடிச்சது தான் எல்லாமே. ஆனால் என்னென்னா மட்டன் சிக்கன் தான் அவங்களுக்கு பிடிக்கும். மட்டனும் ஃபிஷ்ஷு தான் பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா சாம்பார் மெயினாக சுழியம் பிடிக்கும். அவங்க சுழியம் உளுந்து வடை இல்லை அசோகா. அப்போல்லாம் வந்து அல்வா தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் இன்றைக்கி அசோகா வாங்கிட்டு வந்தேன். இது அம்மா வேஷ்டி துண்டு எடுத்துருந்தாங்க, அப்பா எடுத்து கொடுத்தாங்க. இது நானும் ஒரு வேஷ்டி துண்டு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அங்கே வேறு யார்ட்டாச்சும் வயசானவங்கள்ட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த அக்கா கலந்து எல்லாமே ஸ்வீட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மெயினாக நாங்கள் எல்லாருமே 3 பேருமே சுருட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். தாத்தா தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வெத்தலை பாக்கு சீவல் போட மாட்டாங்க, ஃபார்மாலிட்டி நம்ம வைக்கணும்ல, அதுக்காக வாங்கினது தான் மேரி பிஸ்கட். சாம்பிராணி சாம்பிராணி தீப்பெட்டி எடுத்துல சாம்பிராணி பின்னாடி பின்னால இருக்காங்களா அப்பப்போ கட் பண்ணிக்கிறாரு.
இதை ஆத்தா போடட்டும். போடுங்க. ஆதரவு சொல்லிட்டு அவன் சும்மா சொல்லுவான். பாட்டிக்கு ஆதரவு சொல்லிடு. எதாக இருந்தாலும் எத்தனை வருஷங்கள் 1994 தாத்தா பிரிஞ்சோம். இருந்தாலும் என்னதான் ஞாபகம் இருக்குல்ல. அவங்க அழுகுறாங்க, தொடச்சி விட்டுட்டு இருக்கா. சிரிக்க வச்சிருவோம். ஆத்தா நல்லபடியாக சாமி கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆத்தா அக்கா தான் பரிமாறுறாங்க. என்னை விட அக்காவுக்கு தான் ரொம்ப அவங்க சின்ன குழந்தையில இது பண்ணுவாங்க. ஏன்னா அக்கா ஒரு 3 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்து முடியாமல் இதெல்லாம் அவங்க ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. லீவ் போட்டு கூட்டிகிட்டு வந்தால் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பெஞ்சை மட்டும் எங்களால் மறக்க முடியாது. வந்தோம்னா நாங்கள் இதில் தான் அமருவோம். இதில் உட்காந்தா அந்த தாத்தாவோட மடியில் உட்காந்த மாதிரி ஒரு ஞாபகம் எங்களுக்கு. ஏன்னா நான் வந்து எங்களை பொய் சொல்லி தான் இங்கே எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் தாத்தாவுக்கு வந்து உடம்பு முடியல. வயலுக்கு போனவங்க வந்து தினம் மயக்க மாட்டேன் படுத்துட்டாங்க இதில் வரப்பில். அதனால் நாங்கள் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதை கூட உங்கள்கிட்ட சொல்லுவோம் அந்த பாலத்தை காமிக்கிறேன்னு. நான் வரும்போது எடுக்க முடியல, ஒரே ரஷ்ஷாக இருந்துச்சு. நான் போகும்போது காமிக்கிறேன் அந்த பாலத்தை. நாங்கள் வந்தோடனே இதில் தான் படுக்க வச்சுருந்தாங்க. அந்த பாலத்துக்கு வந்து லெஃப்ட் சைடு போனால் ஜிஹெச், ரைட் சைடு வந்தால் வீட்டுக்கு வரணும். ரைட் சைடு கார் திருப்பினோன்னா அண்ணனோட ஃப்ரெண்டு விவேகண்ணான்னு சொல்லிட்டு இதுலேருந்து 2 வீடு தள்ளி இருக்காங்க. அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தது எங்களை காரில். அப்போ வந்து அண்ணா என்னன்னு கத்துறோம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அதை விட என்னென்னா அம்மாவுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம ரிலேஷன் யாராச்சும் முக்கியமானவங்களுக்கு இது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அம்மாட்ட கேளுங்களேன் இன்னைக்கு என்ன எங்களுக்கு வந்து நான் ஸ்கூல் போகும்போது அன்றைக்கி என்ன எங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்கன்னு கேட்கலாமா? இருங்க அம்மாவை கூப்பிட்றேன். இவங்க தான் அம்மா. உங்களுக்கு ஞாபகம் இருக்காம்மா தாத்தா இறந்தன்னைக்கு எனக்கு என்ன சமைச்சு கொடுத்தீங்கன்னு? என்ன சாப்பாடு ஞாபகம் இருக்கா? மதியம் லஞ்சுக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க? இல்லை எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. முருங்கைக்கீரை சாறு. அதான் இன்னமும் என்னை வீட்டில் சொல்லுவாங்க. பாட்டி மாரி நோனி எல்லாமே உங்களுக்கு இந்த இதை சாமி கும்பிடக்கூடியெல்லாம் போனது இடையிலலாம் நிறையா நான் செய்யும் போது சமையல் கூட நான் அந்த பாட்டியோட இதையை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இன்னமும் நிறைய இங்கே ஞாபகம் வச்சுருக்கேன். அம்மா வந்து கீரை சாதம் வச்சாங்க. இவங்க வந்து தயிர் சாதம் நாங்கள் அம்மா இல்லை கீரை சாதம் வச்சாங்க. கீரை சாருன்னு சொல்லுவாங்களா அதை வச்சுருந்தாங்க. அது அந்த பாக்ஸ் நான் வந்து பேஸ்கெட் பால் பிளேயர் வேறு ஃபுல்லாக கிரவுண்டில் இருந்துட்டு மதியானம் சாப்பிட போகும்போது பார்த்தா அந்த சைடு வந்து சாதம் வந்து ஒரு மாதிரி வெந்த மாதிரி குழப்பலன்னு இருந்துச்சு. அப்போ வந்து அம்மாட்ட சொன்னேன், நான் 6 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது கிரவுண்டு முடிச்சு பசிக்குதுமா. எப்போயுமே ஈவினிங் வந்தால் அப்போயெல்லாம் நம்ம சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அம்மாட்ட கேட்டேன் என்னன்னு இல்லைம்மா சாதம் ஒரு மாதிரி குழப்பாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவே இல்லைம்மா அப்படின்னாங்க. இல்லைம்மா வீட்டில் எல்லாம் சாதம் நல்லா இருந்துச்சு நாங்களாம் சாப்பிட்டோன்னாங்க. அப்போ சரி எங்களுக்கு தெரியல. சில பேர் இது உண்மைன்னு நம்புகிற நீங்கள் நம்புவீங்க, நம்பாத நீங்கள் கேஷுவலாக எடுத்துக்கங்க. சில பேருக்கு இன்னும் சொல்லுவாங்க அந்த சாப்பாட்டில் காமிக்க சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி கீரை சாறு தான் வச்சுருந்தாங்க அம்மா. அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு சாப்பிடல. அப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் எல்லாமே எனக்கு ஸ்லோவாகவே போய்ட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஃப்ரைடே மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டமாகவே இருக்கும் இன்னமும். அப்புறம் அங்கேருந்து கூட்டிகிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி பசிக்குதுன்னு சொன்னோன்னா அதுக்கெல்லாம் அண்ணன் வந்துட்டாங்க விவேகண்ணா இதுமாரி தாத்தாவுக்கு உடம்பு இல்லாமன்னு. அப்போ அம்மா வந்து மண் உண்டியல் வச்சுருந்தாங்க. அதுவும் ஞாபகம் இருக்குது. சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அம்மா மறந்துட்டாங்க. அந்த டயத்தில் அந்த உண்டியில் வந்து பணம் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த உண்டியில் வந்து பணம் காசு எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டில் வந்து நாங்கள் பாம்புல வந்து அப்படியே உண்டியில் உடைச்சாங்க அந்த மண்ணோட. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொன்னாங்களா, அதனால் பணம் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு அந்த உண்டியில் உடைச்சி மஞ்சள் பையில் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறமா தான் வந்தேனே கார் இந்த சைடு திரும்பிச்சு. அப்போயே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பெஞ்சில் தான் படுக்க வச்சுருந்தாங்க தாத்தாவை. சில பேர்லாம் செய்கிறீங்களா பெஞ்சை தூக்கி போட்டுறீங்க, கட்டில் தூக்கி போட்டுறீங்க. அவங்களால நமக்கு எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. பெரியவங்களால நமக்கு ஏதோ ஒரு யூஸ் இருந்திருக்கும். ஏன் அவங்கள நம்ம விட்டு போனாலும் அவங்க யூஸ் பண்ண திங்ஸை நம்ம வச்சுக்கலாமே. ஆத்தாவுக்கு அப்புறம் இது என்னோட தான் இருக்கும். நான் இன்றைக்கி அம்மாட்ட உறுதிமொழி சொல்லிட்டேன். என்னவா இந்த பெஞ்சு எனக்கு கொடுத்துட்றோம். ஆத்தாவோட தலைமுறைக்கு அப்புறம் மாமா பொண்ணுக்கும் மாமாவுக்கும் நான் தரமாட்டேன். மாமா கண்டிப்பாக எனக்கு எதாக இருந்தாலும் விட்டு கொடுப்பாங்க. அதையும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் மாமா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் மாமா பொண்ணுங்களும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் எவ்வளோதான் எனக்கு புதுசாக அவங்க செஞ்சாலும் அந்த பழசு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பெஞ்சு எனக்கு தான். ஆத்தாவுக்கு இரும்பு கட்டில் வாங்கி போட்டாங்க அம்மா. அப்புறம் வேறு என்ன சொல்லணும்?
சரி, நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை கூட சொல்லக்கூடாது. எதுக்காக நான் இதுமாரி செய்கிறேன் அப்படின்னா, உறவு முறைகள் நிறைய பேர் இப்போ வந்து அப்படியே தவிர்த்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அண்ணன் தம்பி, பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்தி, அப்படியே அந்த உறவு முறைகள் தவிர்த்து போயிட்டே இருக்காங்க. அதனால வந்து எல்லாரும் ஒற்றுமையாகவே இருங்க. நம்ம தாத்தா பாட்டி, பெரியப்பா பெரியம்மா, மாமா மாமி யாரையுமே விட்டுறாதீங்க. உறவு தான் நமக்கு முக்கியம். இனிமே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் யார் யார் பேசாமல் இருக்கீங்களோ பரவாயில்ல, விடுங்க. அவங்க நமக்கு செஞ்சாங்க, மறந்தாங்க. அதெல்லாம் விட்டு என் லைஃப்பில் நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். அது மாதிரி நம்ம செஞ்சாலும் செய்யலைன்ற அந்த குறைகள் வரும், கண்டிப்பாக வரும். அதான் சொல்கிறேன், இந்த ஏஜ்லேயே நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் கண்கூடாவே சொல்லுவாங்க, நீ இதுவே செய்ய மாட்டேங்கிறியான்னு சொல்கிறாங்கன்ற அந்த மன கஷ்டமாக நான் நிறைய அனுபவிச்சேன். ஆனால் அந்த சோசியலைசேஷன் என்கிட்ட இருக்கும். ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் சரி, இதுவே உங்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சொன்னால் கூட சரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, ஏன்னா ஒரு வாரம் அந்த ஒரு மாதம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நினச்சிப்பாங்க, இல்லை உஷாவை பற்றி நம்ம ஏதோ தப்பாக நம்ம சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் நான் இருக்கிற இடத்துல வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உறவுகளை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக பொக்கிஷமாக வச்சுங்க உறவுகள். தாத்தா பாட்டி, மாமா மாமி, மாமா ஃபேமிலி, அக்கா ஃபேமிலி, அண்ணன் பசங்க எல்லாரையும் பொக்கிஷமாக வச்சுக்கோங்க. ஓகே, பாய். பாட்டி ஒன்று செய்ய போனாங்க, அவங்க இன்னும் விடவே இல்லை. அவங்களுக்கு வந்து நான் செலவுக்கு காசு கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். குட்டீஸுங்க 2 பேரும் வந்திருக்காங்களா, உடனே பணம் கொடுக்கணுன்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க. வாங்கிட்டு வந்ததெல்லாம் அடுத்தது அவங்க நான் அங்கேயிருந்து பேக் பண்ணி இவங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். இவங்க எப்படி பல்லில் அதனால் அசைப்படுற ஜாமானா நான் வாங்கிட்டு வந்துடும், பல வகைகள் ஸ்வீட்லாம். அவங்க இவங்களுக்கு பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா பசங்களுக்கு, எங்கள் பசங்களுக்கு போய் கொடுமா, அண்ணன் பசங்களுக்கு. அண்ணன் பையன் 10th படிக்கிறதெல்லாம் வர முடியலையா, அதெல்லாம் அண்ணன் பசங்க. அண்ணனும் ஒரு சரியான ஆள் பாட்டி. அண்ணனுக்கு எப்பயும் எங்களுக்கு தெரியாதையா பரவாயில்ல, அண்ணன் பசங்களுக்கு செய்வாங்க. இப்போ அண்ணன் எனக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரயீந்தர்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே, பாய். நான் சொல்ல வந்தேன் என்ன ரீசன்னால இப்படி ஆணிச்சு அப்படின்றது. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் டாபிக் மாறிடுச்சு. 1994 பார்த்தீங்கன்னா 30,000 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அப்பயே மாமா வந்து சென்னை போயிட்டாங்க, மேரேஜுக்கு முன்னாடியே சென்னை போயிட்டாங்க. அவங்க கம்ப்யூட்டர் ஐடி முடிச்சதுனால அங்கே போயிட்டாங்க. அப்போ வந்து தாத்தா பாட்டி மட்டும் இருந்தாலும் இங்கே தான் விவசாயம் பண்ணாங்க. நாங்களும் தான் போயிட்டோம். அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், 3 அக்கா 6th அண்ணன் 9th படித்ததுனால வரப்போக கஷ்டமாக இருக்க மன்னார்குடிக்குன்றதெல்லாம் எங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து நிலம் சொந்தமாக அமர்த்தணுன்றதுக்காக 30,000 ரூபா மாமா அனுப்பும் போது தாத்தா என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து அவங்கள்ட்ட சொன்னேன் சின்ன வீடுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா திண்ணையிலேருந்து ரொம்ப தூரம் போகணும். கிச்சன் வந்து ஒரு 2 ஹால் இருக்கும், 2 ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கிச்சன் இருக்கும். வந்தவங்க யாரோ சைக்கிளில் வந்தவங்க தான். அப்போ சைக்கிளில் வந்தால் வந்து இதுமாரி ஃபோட்டோஸ்லாம் நிறையா வச்சுருப்போம். அதனாலேயே இப்போ ஆத்தாவுக்கும் அதுமாரி ஆயிருமோ அப்படின்ற பயத்தில் தான் நாங்கள் ஃபோட்டோ எதுவுமே நாங்கள் இந்த வீட்டில் வச்சுருக்க மாட்டோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஃபோட்டோ கூட எங்கள் ஃபோட்டோ இருக்காது. அந்த ஃபோட்டோலாம் காமிச்சு வந்தவன் கேட்டிருக்கான், இது மாதிரி வந்து துரைபதி நல்லா இருக்காப்லையா, என் ஃபோட்டோ, அக்கா ஃபோட்டோ, அம்மா அப்பா எல்லார் ஃபோட்டோவுமே இருக்குமா. அதனால் மாதவன், என்னோட பேர் உஷா, கீதா, மேரி, வீட்டில் கூப்பிட்றது மேரி அக்கா, எல்லாரையுமே சொல்லி எல்லாரும் நல்லா இருக்காங்களா, படிக்கிறாங்களா ஸ்கூலுக்கு அப்படின்னா தாத்தா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பிட மாட்டாங்க. அப்போ இருந்தே சரி எல்லாரும் நேமையும் சொல்லணும்னா அவங்க நம்பிட்டாங்க. அவன் வந்தவன் என்ன பண்ணியிருக்கான், தண்ணி வேணும்ப்பா அப்படின்னு இருக்கான். தாத்தா என்ன பண்ணிட்டாங்க, அந்த இரும்பு பெஞ்சு ஒன்று இருக்குல்ல, ட்ரா வச்சு அதுக்குள்ளே வச்சுட்டு பணத்தை சாத்திட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அதான் தூரமாக இருக்கும், கிச்சன் ரொம்ப தூரமாக இருக்கும். போய் நீட்டாக ஹாலா, அதனால் அங்கே போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே வந்து தம்பின்னு கூப்பிட்ருக்காங்க. காணும், வாசலில் இருந்த சைக்கிளையும் காணும். அவங்க பதட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ட்ராவ் எடுத்து பார்த்துருக்காங்க. 30,000 ரூபாயில் 1 ரூபா கூட அவங்க போட்டுடல, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது வந்து அந்த 2 வாரம் வந்து அவங்களே தெருவுக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க, இதுமாரி பணத்தை காணும். இதுமாரி அப்பா வந்து கோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்பயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தானே ரிட்டைன் பண்ணாங்க, 5 இயர்ஸ் ஆச்சு. அதெல்லாம் நான் தம்பிகிட்ட சொல்லி நான் வந்து சொல்ல போகிறேன், நானாக கண்டுபிடிச்சலான்னு பார்க்குறேன், என்னால் முடியல. ஏன்னா அப்போதைக்கு கேமரா இருந்துச்சுன்னா கூட நாங்கள் எப்படியோ அந்த எவிடன்ஸை வச்சு நம்ம பிடிச்சிருக்கலாம். எங்களுக்கு அந்த டயத்தில் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எங்களோட ஆணி வேர்னு சொல்லலாம். தாத்தா ரைஸ் இங்கேருந்து வந்து அங்கே எடுத்துகிட்டு வருவாங்க, மில்லில் அரைச்சி அவிச்சி வீட்டில் அவிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களே போனதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு எதுவுமே தோணலை. அப்பா பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு பஸ் ஏறி மன்னார்குடியிலேருந்து வடபாதிமங்கலம் பஸ் ஏறி அந்த பதட்டத்தில் அவங்க வடபாதிமங்கலம் போய் இறங்கி ரிட்டர்ன் வந்தாங்க. அதுவேலாம் அந்த டயத்தில் இதெல்லாம் யாருக்குமே அது யார் பண்ணியிருப்பா என்ன ரீசனோட எங்களுக்கு தெரியாது.
அது மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. 4 மணிக்கு யாரோ ஆடு ஓட்ட போனவங்க வந்து ஈச்ச மரத்தில் அப்படியே படுத்தே இருந்தாங்க. அவங்க அதுக்கு அந்த காணா போன 2 நாள் கழித்து அவங்க வந்து நாகூர் வேளாங்கண்ணிலாம் இப்போயும் எங்களை வருஷம் வருஷம் கூட்டிகிட்டு போவாங்க. அதுமாரி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த திங்ஸ்லாம் வரைக்கும் அந்த பக்கத்தில் இருந்துச்சு. ஈச்ச மரத்தில் அப்படியே சாஞ்சி தான் இருந்தாங்களா துண்டு. ஏன்னா வரும்போது பாட்டிகிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்க, நான் போய் அங்கே போய் பாவனை போயிட்டு பேர பசங்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டுருக்காங்க. அவங்க சொல்ல வந்ததுனால அவங்க எதுவும் பண்ணாங்களா அல்லது இவங்க மனசு உடஞ்சி எதுவும் அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தாத்தா அந்த வழிக்கு போகவே மாட்டாங்க. தண்ணி மட்டும் வடிஞ்சிட்டு இருந்துச்சு, கண்ணிலையும் தண்ணி மட்டும் இருந்துச்சு, துண்டெல்லாம் அப்படியே வேஸ்டி எல்லாம் அப்படியே தான் இருந்தாங்க. ஆனால் சாட்சி வச்ச மாதிரியே தான் இருந்தாங்கன்னாங்க. அதை யாரோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட செஞ்சவங்க கூட பார்க்கலாம். அது ஒரு பாரமாக இருக்குது, இன்னமும் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு. இன்னமும் அம்மா மேலே அந்த கோவம் அப்பப்போ அவங்களாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அம்மா மேலே கோவம் இருக்கணும். இந்த எங்களை அங்கே கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா நாங்கள் யாரையுமே இங்கே தவற விட்டுருக்க மாட்டோம். சரி, உங்கள் உறவுகளோட சந்தோஷமாக இருங்க.